ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம தேர்ட் டே ஆஃப் சீரீஸ் 4ல் இருக்கோம் இல்லையா. அப்பர் பாடி மூவ்ஸ் கற்றுக்க வேண்டிய டே. அதாவது இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற எக்ஸசைஸ் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா புள்ளி ஸ்ட்ரெச்சஸ். புள்ளினா உங்களுக்கு தெரியும், ராட்டணும். நம்ம கணத்தில் தண்ணி இழுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னே அந்த ரவுண்டாக இருக்கிற ராட்டணும், அதுதான் புள்ளி. ஸோ அதை இழுக்கிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ். தோள்பட்டைக்கு கைகளுக்கு ரொம்ப நல்ல மூவ் அது. இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன் எப்படின்றத நீங்களும் பாருங்கள், அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதனால் என்னென்ன பயன்கள்ன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டேட்யூன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த புள்ளி ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணணும்னா, நல்லா ரிலாக்ஸ்டாக நின்றுக்கோங்க. 2 கை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கையை நல்லா ப்ராடாக வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு எதிர்க்க ராட்டணும், கயிறு தூங்கிட்டு இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேரியேஷன் பாருங்கள். கையை நீட்டி வச்சுக்கோங்க, கயிறு பிடிச்சிருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக மேலேருந்து இந்த கயிறை இழுத்துட்டு அடுத்த கையில் இழுங்க. இப்போ இந்த கையில் இழுக்கணும், இந்த கையில் இழுக்கணும். ஸோ பாருங்கள், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். ஆக்சுவலாக இந்த கயிறு இழுக்கும்போது இது கை மேலே போகணும், அப்படியும் பண்ணலாம். பாருங்கள், ரெண்டுமே சைமல்டேனியஸாக. ஒன்று கீழே இறங்கும் போது மேலே போகணும். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். ஓகே, இப்போ நடுவில் கொண்டு வந்துட்டிங்களா? இதோட இந்த ஃபஸ்ட் வேரியேஷன் முடிஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிள். இதோட அடுத்த வேரியேஷன் என்னென்னா, நடுவில் ராட்டினம் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம கையை டயக்னலாக கொண்டு போயிட்டு கீழே வரணும். பண்ணலாமா? கையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, சென்டர் பாயிண்ட் நடுவில் எடுத்துன்னு போயிட்டு கீழே வரும். அதுக்கப்புறம் இந்த கையை ரைஸ் பண்ணுங்கள், சென்டர் பாயிண்ட் டயக்னலாக இது வரைக்கும். ஸோ இப்போது சேர்ந்து பண்ணலாம். கயிறை இழுக்கிறோம், இந்த கயிறை இழுக்கிறோம், டயக்னலி டவுன், கீழே வரைக்கும் கூட வரலாம். பாருங்கள், இப்போ நம்ம இது வரைக்கும் வச்சுட்டு டயக்னலி அப், டயக்னலி டவுன், அப் டவுன், அப் டவுன். இது நல்ல ஃபுல் ஸ்விங்கிங் மூமெண்ட்டில் வர முடியும். அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். ஓகே, நம்ம தேர்ட் வேரியேஷன் அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா? இப்போது கையை க்ராஸாக கொண்டு போகிறோம். இதே புள்ளி ஸ்ட்ரெச்சஸ் தான். கையை இது வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு இழுக்கிறோம். கயிறை இது வரைக்கும் கயிறை கொண்டு போய் இழுக்கிறோம். ஓகேவா? ஷோல்டர் பிளேட்ஸ் இன்வால்வ் ஆகும் இதில். பாருங்கள், இந்த கயிறை இங்கே இருக்குது, கீழே இழுக்கிறோம். இந்த கயிறை இங்கேருந்து இழுக்கிறோம். ஸோ 1 2. இப்போ சேர்ந்த மாதிரி பண்ணலாமா? இது கை கீழே வரும்போது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மேலே போகணும். 1 2. நல்லா கயிறை இழுக்கணும். புள்ளி முன்னாடி இருக்குது, ராட்டனம் உங்கள் முன்னாடி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இல்லை கணத்தில் தண்ணி சேர்ந்துறீங்கன்னு நினச்சிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரியல் எஃபெக்ட் இருக்கும். ஃபுல் ஷோல்டர்ஸ் மேலே போயிட்டு கீழே வரும். அப் டவுன். ஸோ இது கிராஸ் புள்ளி ஸ்ட்ரெச்சஸ். ஓகே, 1 2 அப் டவுன், கிராஸ் புள்ளி ஸ்ட்ரெச்சஸ். பாருங்கள், ஃபுல் ஸ்விங். ஓகே, 3 வேரியேஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் புள்ளி ஸ்ட்ரெச்சஸில். ஒன்று சிம்பிள் ஸ்ட்ரெயிட் புள்ளி ஸ்ட்ரெச்சஸ், 2வது டயகனல் புள்ளி ஸ்ட்ரெச்சஸ், 3வது கிராஸ் புள்ளி ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தோம். இது 3த்துலேயுமே நம்ம ஷோல்டர்ஸ் இன்வால்வ் ஆகும், ஃபுல் ஹேண்ட்ஸ் இன்வால்வ் ஆகும். இது தவிர்த்து ஷோல்டர் பிளேட்ஸ் பின்னாடி இருக்கிற இந்த முதுகில் இருக்கிற அந்த தோள்பட்டையோட பெரிய போன் இருக்கு இல்லையா, ஸ்கேப்புலான்னு சொல்லுவோம், அதுவும் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் பெரி ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்ஸ். அதாவது தோள்பட்டை தேய்மானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேய்மானம் வந்திருக்கவங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆகும். இல்லை வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்ம்ஸை நல்ல ஸ்விங்கிங் மோஷனில் ராட்டினத்தில் கயிறு இழுக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸை வராமல் தடுக்கலாம். ஏன்னா நேற்றுக்கு நான் முட்டு தேய்மானம் இருக்கவங்களுக்கு, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் காலுக்கு வரவங்களுக்கு எக்ஸசைஸ்ன்னு சொல்லி போட்டிருந்ததால நிறைய கமெண்ட்ஸில் எனக்கு எல்லாரும் கேட்டிருக்காங்க, ஆனால் தோள்பட்டை தேய்மானத்துக்கான எக்ஸசைஸும் கொடுங்க அப்படின்னு. எனிவே நான் இந்த தேர்ட் எக்ஸசைஸ் இதை தான் வச்சிருந்தேன். இது கோயின்சிடென்டலாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவே நீங்களும் பண்ணலாம். கால் முட்டு இருக்கவங்க நேற்றுக்கு பண்ண எக்ஸசைஸ் பண்ண மாதிரி கை முட்டு தேய்மானம் இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர்த்து என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரீஹாபிலிட்டேஷன், சர்ஜரி, கை சர்ஜரி ஏதாவது பண்ணவங்களுக்கு ரிகவர் ஆகிறதுக்கு இது மெயின் ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸசைஸ். இது மட்டும் இல்லாமல் ஷோல்டர்ஸை பொதுவாகவே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, வெயிட் தூக்கிறதுக்கு, நமக்கு சுலபமாக கையால் வேலை பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த எக்ஸசைஸால் ஈஸியாக பண்ண வைக்க முடியும். ஏன்னா ஸ்விங்கிங் ஆக்ஷன் இருக்குது, புல் பண்ணுற மாதிரி இருக்குது, மசில்ஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் மொபிலிட்டியும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். இந்த ஜாயிண்ட்டெல்லாம் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈஸியாக உங்கள் கையை திருப்பறதுக்கு, எந்த ஹெவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கையை இழுத்து இழுத்து கீழே விடுறதால. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது கை எக்ஸசைஸோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. Bye bye.